வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் எஃபெக்ட்டோட நம்மளோட ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோவை மேக் பண்ணுறத பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளவர் பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு 2 ஃபோட்டோவுமே பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வேண்டி கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லைட்டாக அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு பிளண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ சேம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -100 -50 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 50 இல்லைனா ஒரு 55 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்துட்டு நம்ம மேக் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஃப்ரேம்குள்ளே தான் அந்த இமேஜஸ் வந்து இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு ஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பேன், அதுலேயும் சேம் அதே மாதிரி பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒன் ஃபோட்டோவை அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதை வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கலர்ஃபுல்லாக எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி பிளண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு செட் பண்ணி இந்த மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு உங்களோட ஃப்ரேம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பிளண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு ஒரு 50 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அதே மாதிரி மாஸ்க் ஆப்ஷன் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக உங்களோட இமேஜை ஜூம் பண்ணி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்துட்டு கலர்ஃபுல்லாக கொஞ்சம் செட் பண்ணணும். இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்குமே இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதாவது உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதையும் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட்ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன ஃபேஸ் வேணும்னா அந்த ஃபில்டரை கொடுத்துக்கலாம். வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத் வரும். ஃபுல்லாக வந்துட்டு 100 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இன்னொரு ஃப்ரேமும் இருக்கும். சேம் இப்போ எப்படி எடிட் பண்ணிங்களோ இந்த ஸ்னாப்சீட்டில் அதே மாதிரி அதையும் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு இமேஜஸ் வந்து ரெடி ஆயிடும். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.